கர்த்தர் ஜெபத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்பொழுது நமக்கு ஆலோசனை நேரம், ஆலோசனை அறிவிப்பு. இன்று நமக்கு வியாழக்கிழமை கூட்டமானது நம்ம பிரபு பிரதர் வீட்டுல வைத்து நடக்கும் மாலை. அதனால எல்லா சொல்ற நேரத்தோடு கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் தாம் இந்த ஜெபத்தை ஆசீர்வதித்து இந்த குடும்பத்திற்காகவும் நம்ம கடந்து செல்ல இருக்கிற அந்த கடன் பாறை கிராம ஊழியத்திற்காகவும் ஆண்டவர் செபிக்கிற ஒரு ஜெபமா ஆண்டவர் மாற்றி கொடுப்பாராக. இப்பொழுது கூட நம்ம மத்தியிலே நம்ம பிரதாப் பிரதர் நமக்கு ஒரு 5 நிமிஷம் ஆலோசனை கொடுப்பாங்க. கடைசியாக நம்ம கேசன் பிரதர் கேசன் பிரதர் இருக்கீங்களா லைன்ல? கேசன் பிரதர் கடைசியாக ஜெபம் பண்ணி முடிங்க. பிரதாப் ஆலோசனை கொடுப்பேன். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். என்ன கேக்குதா? கர்த்தருடைய நாமத்தினால சகோதரர்கள் ஒருவரையும் இயேசு நாமத்தினால வாழ்த்துகிறேன். இந்த நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தை நான் தியானம் பண்ணிட்டு இருந்தேன். அத நம்ம இடத்துல பேசுற போது அது அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். பாத்தீங்கன்னா ஆண்டவரை தெரிந்து கொண்டிருக்கிற நம்ம கிட்டத்தட்ட 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் பாத்தீங்கன்னா தேவனோடு பயணிச்சு கொண்டிருக்கிறோம்னு சொல்ற நம்ம பாத்தீங்கன்னா இன்னமும் விடுவிக்கப்படாத பிரச்சனைகள், போராட்டங்கள், அநேக கடன் பாரங்கள், குடும்பத்துல போராடி கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கிறது. இப்ப வேதத்திலையும் அந்த மாதிரி நிறைய காரியங்களை நான் பார்த்திருக்கிறேன். அதாவது நிறைய போராடிதான் அநேக காரியங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க என்கின்றத ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 7வது அதிகாரத்தினுடைய, அதாவது இந்த 17வது வசனம். அப்படியே நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடாது. நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அதாவது பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் ரொம்ப ஒரு வேதனைக்குரிய ஒரு சம்பவமா இருக்கிறது. நம்ம அடிக்கடி ஒரு கதைய தெலுங்குலையும் தமிழ்லையும் நம்ம இந்திலையும் கூட கேட்டிருக்கோம். 3 மரங்களை குறித்தான ஒரு சாட்சியை நம்முடைய சகோதரர்கள் ஒருவர் சொல்றதை நம்ம கேட்டிருப்போம். அதாவது ஒரு மரத்தை வைத்து அந்த மரத்தை வளர்த்து அந்த மரம் கனி கொடுக்கிற அந்த டைம், அதாவது ஒரு மரம் 5 வருஷத்துல கனி கொடுக்கும், ஒரு மரம் 10 வருஷம் 15 வருஷம், அப்படி பல வருடங்கள்ல சில மரங்கள் கனி கொடுக்கும். அது ஒரு நல்ல இனிப்பான கனியை கொடுக்கும்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அது ஒரு புளிப்பான கனியையோ ஒரு கசப்பான கனியையோ கொடுக்கிற போது அதை வைத்திருக்கிற தோட்டக்காரனாகிய நமக்கு எவ்வளவு அந்த மரத்தின் மேல கோபம் உண்டாகும் யோசிச்சு பார்ப்போம். ஏன்னா இந்த மரத்தை அதை பண்படுத்தி நம்ம ஏசாயால ஒரு மரத்துக்கான ஒரு காரியத்தை நம்ம வாசிச்சோம்னு சொன்னா அந்த மரத்துக்கு என்னென்ன வேலையை ஒரு 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 எஜமானன் செய்வான் என்பதை கூட நம்ம அதுல வாசிக்கலாம். அந்த மரம் அதாவது நான் வாசிக்கிறேன் ஏசாயாவுல 5ஆம் அதிகாரத்துல 2வது வசனம் நான் வாசிக்கிறேன். அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதுல நட்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை அதன் ஆலையும் உண்டு பண்ணி அது நல்ல பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை கொடுத்தது. அதாவது இது செடி, அது முதல்ல சொன்னது மரம். இந்த ப்ராசஸ் ஒண்ணுதான். இது ஒரு ஆலையே கட்டி வச்சு பார்த்துட்டு இருக்காரு. இந்த மரம் வளர்ந்து வந்து எனக்கு நல்ல கனிகளை கொடுக்கும்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அது கசப்பான கனிகளை கொடுத்தது அப்படின்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். நிறைய நன்மையான காரியங்கள் இந்த உலகத்துல இருக்கிறது. ஆனா நிறைய நேரங்களில இனிப்பான கனிகளை கொடுக்க கூடாத சூழ்நிலைகள் நமக்கு உண்டாகி விடுகிறது. நல்ல மனிதர்கள் தான், நல்ல மரம் தான். ஆனா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் சுற்றி இருக்கிறவர்களும் வேலை பழுக்களும் நம்மளை நெருக்குகிற போது நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன், இனி வாழ்வது நான் அல்ல கிறிஸ்து இயேசுவே எனக்குள்ளே வாழ்கிறார் என்கின்ற அந்த வசனம் பொய்யாய் போய்விடுகிறது. நான் சாதாரண மனிதனை போல சிந்தித்து, நான் சாதாரண மனிதனுக்கு ஏற்றவனை போல கோவப்பட்டு, நான் சாதாரண மனிதனை போல கடன்காரனாய் போய் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள், என்னுடைய குடும்பத்தார் என்ன நினைப்பாங்க, என்னை தூஷணமாய் சொல்லுவார்கள் அப்படி என்பதற்காக பல நேரங்களில் கிரெடிட் கார்டு, பேங்க் லோன், அது இது என்று எடுத்து ஆடம்பரமாய் சில காரியங்களை, அதாவது நமக்காக செய்யல, மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று செய்து இன்றைக்கு பாத்தீங்கன்னா சாதாரண மனிதனை போல மாறிவிட்டோம்.
தேவன் உன்னதமான வேலைக்காய் நம்மளை அழைத்திருக்கிறார். உன்னதமான வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட பல வருடங்களாய் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி செய்து கொண்டிருக்கிற நாம் சில நேரங்களிலே குடும்பத்தின் நிமித்தமாக, சூழ்நிலை நிமித்தமாக ஒரு சாதாரண மனிதனை போல சிந்தித்து நாம் அப்படிப்பட்ட அநேக பிரச்சனைகளுக்குள்ளாக மாட்டிக்கொண்டு இருக்கிறோம். அதாவது உதாரணமா ஐயா ஒரு அருமையான அடிக்கடி ஐயா அந்த பாரமான ஒரு குறிப்பை கொடுப்பார் திருமணமாகாத பிள்ளைகளுக்காக. ஏன்னா ஒரு வாலிப பிள்ளையை வைத்திருக்கவனுக்கு தான் அந்த பாரம் தெரியும். கிறிஸ்தவனா இருக்கிற நான் ஆனா என்ன சொல்றோம், ஒரு முறைன்னு ஒண்ணு இருக்குதானே சார், என்ன இருந்தாலும் நம்ம கொடுக்க வேண்டியதுன்னு ஒரு கடமை இருக்குல்ல. இப்படி வேதத்துல எங்க இருக்குதுன்னு கேட்டோம்னா கிடையாது. அப்ப அந்த பிள்ளையை கரை சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே கடன்காரனாய் அதுல இருந்து மீண்டு வரக்கூடாத சூழ்நிலையில இருக்கிற அநேகர் உண்டு. ஏன் நான் இதை கொடுக்கலன்னா எனக்கு மரியாதை இல்லை, நான் இப்படிப்பட்ட ட்ரெஸ் போட்டுட்டு போனா என்னை மதிக்க மாட்டார்கள், நான் இந்த மாதிரி ஒரு வண்டியில போகலன்னா எனக்கு அது மதிப்பா இருக்காது அப்படி என்று சொல்லியே நாம் அநேக நேரங்களில பல பிரச்சனைகளில பல போராட்டங்களில சிக்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரன், அந்த ஊழியக்காரன் பாத்தீங்கன்னா ஒரு சாப்பாட்டுக்கே வழியில, நல்ல ஒரு அருமையான ஊழியக்காரன். அந்த ஊழியக்காரருக்கு சாப்பாட்டுக்கு தேவை உண்டாகிறது. இப்ப ஆண்டவர் அவரை ஒரு இடத்துக்கு அனுப்புகிறார். அப்படியே நான் வாசிக்கிறேன் 1 ராஜாக்கள் புஸ்தகத்தினுடைய 17வது அதிகாரத்துல 10வது வசனம் நான் வாசிக்கிறேன். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்து ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்த போது அங்கே ஒரு விதவை விறகுகளை பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணீரும் ஒரு பாத்திரத்துல எனக்கு எடுத்துக்கொண்டு வான்னு சொன்னா, இந்த சம்பவம் நமக்கு தெரியும், நேரம் அதிகமாயிருச்சு, நான் சொல்றேன். இப்ப பாருங்க, இப்ப இங்க ஒரு குடும்பம் இருக்கிறது, கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் வச்சிட்டு இருக்காங்க. அதாவது தேவையோட இருக்கிறாங்க, இவங்களுக்கே இல்ல, இவங்க இந்த இருக்கிறத வச்சு சாப்பிட்டு சாக போறாங்க. அதாவது தேசத்துல கொடிய பஞ்சம் உண்டா இருக்கிறது, இவங்களுக்குன்னு வேற யாரும் கிடையாது, இவர்களுக்கே வாழ்வதற்கே கஷ்டமான சூழ்நிலை தான் இருக்கிறது. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையிலையும் அப்படித்தான். நானே சாப்பிடுவதற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நபராக இருக்கிறேன். நானே என்ன பண்றேன், அன்னைக்கு ஒரு கூலி வேலையை செய்துதான் சாப்பிட வேண்டிய நிலை. இல்லைன்னா உங்கள்கிட்ட யாரிடத்திலையும் நான் ஒரு பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிற கூடிய சூழலே தான் இருக்கிறேன். ஆனாலும் தேவன் எதிர்பார்க்கிறது, முதலாவது என்னிடத்துல கொண்டு வா. அதுல சுடப்படுகிற காரியத்துல அல்லது அதுல இருந்து எடுக்கப்படுகிற காரியத்துல அல்லது அந்த காணிக்கையில எனக்கு இருக்கிறதே ஒரு கொஞ்சம் தான் இருக்குது, இவ்வளவுதான் இருக்கின்றாலும் அதுல இருக்கிற முதலாவது ஊழியக்காரனிடத்துல கொண்டு வந்து கூடு. அந்த நாட்கள் முழுவதும் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நான் திரும்ப நான் வேதனைப்படுகிற விஷயம், அநேக குறிப்புகளை கொடுக்கிற போது இன்னமும் கடன் பாரம், இன்னமும் பிரச்சனை, இன்னமும் குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்ல, இன்னமும் மேல வருவதற்கு போராடி கொண்டு இருக்கிற நிலைமையில தான் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம்னா நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய இந்த தேவனுக்கு இந்த கொடுக்கிற காரியத்துல நான் உண்மையா இருக்கிறேன்னா, அந்த கொஞ்சம் தான் ஆண்டவரே இருக்குது, எனக்கே தேவை இருக்குது, என் பிள்ளைகளுக்கே ஃபீஸ் கட்ட முடியாம இருக்கிறேன், எனக்கே அந்த மாசம் பட்ஜெட் போட்டேன்னு சொன்னா எனக்கு வர்ற வருமானமே இன்னும் கொஞ்சம் தேவையோடு தான் நான் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற சூழ்நிலை இருந்தாலும் கூட அந்த முதலாவது அடையை தேவனுடைய ஊழியக்காரனிடத்துல அல்லது தேவனுக்கு கொண்டு வந்து கொடுங்க. தேவனுக்கு கொடுக்கும் போது நம்முடைய ஐக்கியத்திலே சரி, என்னுடைய வாழ்க்கையிலே சரி, நம்ம இருக்கிற கிறிஸ்தவ சமுதாயத்திலே சரி, திரும்ப இப்படி ஒரு குறிப்ப நாம் கொடுக்க மாட்டோம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கர்த்தர் ஒரு நாளும் கடனாளியா இருக்க மாட்டார். உங்களுடைய தேவை எல்லாவற்றையும் சந்திக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். இப்ப பாருங்க, அவர் கொடுக்கிற போது அந்த பஞ்சகாலம் முழுவதற்கும் தேவையான எல்லா காரியத்தையும் என் தேவன் சந்திச்சவரா இருக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா நல்ல மரங்களா இருக்கிற நம்ம நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும். நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்ட கனியில போடப்படும். பாருங்க, இதே காரியத்தை மத்தேயுல யோவான்ல ஒரு வசனம் ஒண்ணு இருக்குது. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்தானேயானால் நீதிபரராய் இருக்கிற கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறார். சில நேரங்களில நாம் இன்னும் ஜீவன் போகாதபடிக்கு காக்கப்படுவதற்கு காரணம் இதுதான். பிரச்சனைகள்ல இருக்கிறோம், போராட்டத்துல இருக்கிறோம், ஆனா இன்னும் உசுறு போகல. அப்படின்னா இவன் ஊழியம் செய்கிறான், இவன் எனக்காக கொஞ்சம் ஓடி வர்றான், இவன் எனக்காக கொஞ்சம் நிக்கிறான் அப்படின்றதுக்காக பிதாவினிடத்துல ஆண்டவர் என்ன பண்றாருன்னா
இந்த மரம் கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும், இந்த மரம் கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும், இந்த வருஷம் கனி கொடுக்குற பார்க்கலாம், இல்ல இவன் சரியாயிருவான்னு இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நமக்காக எனக்காக பரிந்து பேசுகிறபடினால நம்ம இதுவரைக்கும் ஜீவனோடு காக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதனால இதை உணர்ந்தவர்களா இருந்து மற்றவர்களுக்காக, நம் சொந்த பந்தங்களுக்காக நாம் எந்த காரியத்தையும் செய்யாதபடிக்கு, என் தேவன் என்னை குறித்து என்ன நினைப்பார், என்னை உயர்த்துகிற தேவன், எனக்கு ஜீவனை கொடுத்த தேவன், என்னை இந்த வரைக்கும் பூமியில வைத்திருக்கிற தேவன் எனக்கு என்ன செய்வார் என்பதை எண்ணி நாம் செயல்படும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அநேக மாற்றங்களை கொடுப்பார். இந்த பிதா நமக்காக, அதாவது பிதாவின் இடத்துல இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறது போல நாமும் நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற அநேகருடைய சின்ன சின்ன குற்றங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிலாம் இருக்கும், அவர்களுக்காக மனதில வைத்து நாம் ஜெபிப்போம். அதை மற்றவரிடத்திலேயோ வேற எங்கேயோ போய் அதை சொல்லிக் கொண்டு தெரியாதபடிக்கு, அவர் எப்படி என்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லது என்னுடைய குறைகளை மன்னிப்பதற்கு, என்னுடைய குற்றங்களை மன்னிப்பதற்கு அவர் போராடி பரிந்து பேசுகிறாரோ, அதே போல நம்முடைய ஒவ்வொரு சகோதரர்களும், ஒவ்வொருவரும் நம்முடைய சொந்த சகோதரர்கள். அப்படி ஒருவர் பேர்ல ஒருவருக்கு நமக்கு குறை உண்டானால் ஆண்டவர் நமக்கு மன்னிக்கிறது போல நாமும் மன்னித்து செயல்படுவோம். ஐக்கியத்தை வளர்ப்பதற்கு முயற்சி செய்வோம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், 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 ஆமென். நாளை கூட நல்ல கனி கொடுக்கிற மரம், கெட்ட கொடுக்கிற மரம், கனி ஒரு கால மரம் என்று சொல்ல போனால், உதாரணத்துக்கு பனைமரத்தை எடுத்துக்கொள்ளலாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த பனை விதையை எடுத்து வெளிப்பாடு, அது நல்ல மரமா பெண் மரமா ஆண் மரமானு அவங்களுக்கு தெரியாது. வளர்ந்த பின்னாடிதான் அது பாலை விட்டு அந்த நொங்கு வராது. அப்ப அந்த மரத்தை வெட்டி அக்னியில போடுவாங்க. அதனால நல்ல கனி கொடுக்கிற மரம் விளைத்திருக்கிறது. அதை சீராட்டி பாராட்டி அதுக்கு எல்லாம் செய்வோம். அதுபோல ஆண்டவர் நாம் நல்ல கனி கொடுக்கிற மரமாய் மாறும்படியாக நம் வாழ்க்கையில தினந்தோறும் கேட்க வேண்டும். ஏன்னா ஆண்டவர் நல்ல கனியை தான் எதிர்பார்க்கிறார். இந்த கனி என்பது ஆண்டவர் சொல்வது உச்ச கனியை சொல்லவில்லை, நல்ல கனி. அவருக்கு ஏற்ற மனதில் அத்திப்பழம் போல ஒரு கனி வேணும் ஆண்டவருக்கு. ஏன்னா வந்ததை இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நல்ல கனி கொடுக்கிற காரியங்கள் இருக்குமானால் ஆண்டவருக்கு வெளிப்படுத்தி, ஆண்டவரை நான் இந்த கனியை கொடுக்க ஆசைப்படுகிறேன், என்னால் முடியல என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அதை வேலை வெட்டி, அதை கிளைகளை வெட்டி, அதை எல்லாவற்றையும் அதை சீர்படுத்தி செயல்படுத்துவார் என்பதை எந்த ஒரு ஐக்கியமில்லை. அதுக்கடுத்து கொடுக்கிற காரியங்கள்ல, தேவனுடைய காரியங்களை கொடுக்கிற காரியங்கள நாம் முதலாவது இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் கொஞ்சமா சம்பளம் வரும்போது கொடுத்துருவோம், ஆனால் அதிகமா வருமானம் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். என்னைக்குமே நம்முடைய முதல் வருமானம் வரும்பொழுது அதை எடுத்து, அது ஏடிஎம்ல இருந்து எடுத்து கவர் போட்டு பைவில் வச்சிருவோம். அப்புறம் பார்த்துக்கலாம், சர்ச்சைக்கு அடுத்த வாரம் தானே இருக்கு, அது வரை செலவழிச்சுலாம் சொன்னா அதனால பலன் இல்லை. நான் அதை அனுபவிச்சிருக்கேன். காரியங்கள் தேவனை கொடுக்கிற காரியங்கள்ல, ஊழியர்களை தாங்குகிற காரியங்கள்ல, நம்முடைய ஐக்கியத்தை தாங்குகிற காரியங்கள்ல நாம் முன்னுதரமா இருக்க வேண்டும். காசு இல்லைன்னு வருவாங்க, அங்கே பார்த்தா வெள்ளை பூண்டு, அதாவது வெள்ளம், தேனு எல்லாம் வாங்குறாங்க. ஆனா ஒருவருக்கு உதவி செய்வதில்லை. அவருக்கு காசு இல்லை, ஊழியக்காரர் காசு இல்லாம இருக்காரு, அவர் வந்தா இங்க நல்லா இருக்குன்னா அதுக்கு அவங்க உதவி செய்வது மனசு இல்லை. அது நம்ம கரகையில் இருக்கிறது. இந்த மாதிரி மனப்பான்மை சிலருக்கு இருக்கிறது, சிலருக்கு இன்னும் வர வேண்டும். நான் யாரையும் குற்றம் சொல்லல. அதனால இந்த ஊழியர்களுக்கு யாராவது வர பணம் தர, உண்மையா தர பண்ணா பார்க்கணும். அவங்களுக்கு வருமானம் இருக்கும், ஆனா எங்களுக்கு காசு இல்லைன்னு சும்மாவோட சொல்லுவாங்க, யாராவது கொடுப்பாங்க. அந்த செய்யக்கூடாது. தேவனுடைய ஊழியத்துல நாம இந்த மாதத்துல போறோம்னா ஒரு நாளைக்கு ஒரு 50 ரூபா எடுத்து வச்சா போதும், ஒரு 1500 ரூபா வந்துடும். அது அப்படியே கொண்டு போய் நம்ம தேவனுடைய ஊழியத்திற்கு அந்த ஊழியர்களால பயன்படுத்திக்கலாம். அதை நம்ம செய்யும் பொழுது அது 50 ரூபா 5000 மாறும் என்பது எந்த ஒரு ஐயம் இல்லை. நானும் தேவனுடைய கிருபையை நானும் கொடுப்பது என்னுடைய வேலையில பயங்கர பிரச்சனை. சம்பளம் இன்னும் 2 மாசம் எனக்கு தரல, ஆனா ஒரு வழிவாசி ஆண்டவர் திறந்துவிட்டார். அதுல எனக்கு நல்ல ஒரு வருமானம் வரும்படியான ஒரு கிருபையை கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்னும் வரல, ஆனா அது ஒரு நல்ல வழிவாசி திறந்து விட்டார் தேவன். அந்த மாதிரி காரியங்கள்ல நாம் கொடுக்கும் பொழுது ஏதோ ஒரு அடைப்பு இருந்தால் ஒரு வழி திறக்கப்படும். அதனால நம்ம தேவன் காரியங்கள்ல கொடுக்கறது இல்லை, சபைக்கு கொடுக்கறது இல்லை, ஊழியத்துக்கு கொடுக்கறது இல்லை, நம்முடைய ஆராதனை அந்த கூப்பொருளுக்கு அந்த ஊழியர்கள் கொடுக்கறதில்லை. ஒரு முன்னோரமாய் இருக்க வேண்டும். நான் நீ என்று சொல்லிக் கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த ஆதி காலத்திலே சிக்கவிலே தன் சொத்துக்கள்லாம் விற்று அப்படியே கொண்டாந்து வச்சாங்க. பிரசனம் கேட்ட உடனே எப்படிதான் விற்றா, எப்படி மனசு எல்லா சொத்தையெல்லாம் விற்று அப்படியே காத்துல வச்சு நீங்க ஊழியம் செய்யுங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு உதாரணமா, அதனாலதான் இஸ்ரேல் நாடு இன்னைக்கு வல்லமை நாடா இருக்கிறது. இன்னைக்கு ஒரு
ஒரு பொருளாதாரத்திலே பெரிய ஒரு வல்லம். அந்த குடித்தலுடைய ஆசீர்வாதம் தான் இஸ்ரேல் நாடை யாரும் அசைக்க முடியல. அங்கே விவசாயம் சரி எல்லாமே பல மடங்கு பெரிய ஏழு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி உள்ள அந்த ஈடுகள் ஆதாயம் மாறுகிறது. கொடுக்கிற காரியத்துக்கு ஒரு வீடு வளரும், நம்முடைய சொந்த தொழில் வளரும், நம்முடைய வேலை ஸ்தலத்துல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள்ல பொறுப்பாய் கொடுக்க முடியாம ஆண்டவர் சாத்தான எப்பயாவது மாற்றுவான். ஒரு இது கொண்டாந்து டைட் பண்ணுவான். ஆண்டவரே நான் கொடுத்துறோன்னு சொல்லிக்கொண்டே இருக்கும்போது அதை கொடுத்துட்டோம்னா அது மாதிரி ஒரு ஆசீர்வாதம். அதை கொடுத்துட்டு அந்த ஊழியத்தை கொடுத்துட்டோம்னா அது மாதிரி ஒரு இன்பம். அப்பா கொடுத்துட்டேன், தேவனுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த பரிபூர்ண இன்பம் இருக்கு. அது ரொம்ப ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். அதை அனுபவிச்சிருக்கிறேன். எல்லாரும் அனுபவிக்க வேண்டும். அதனாலதான் நமக்கு கடன் சொல்ல எல்லாம் இருக்கு. ஏன்னா கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் எதிர்பார்ப்பது பக்தி, பரிசுத்தம், கொடுத்தல், தாங்குதல். நம்ம வச்சுதான் ஆண்டவர் அதை பண்ண வைக்கிறார். அதுல பக்தி இருக்குது, ஜபம் இருக்கிறது. ஆனா கொடுக்கல நம்மளுடைய தேவை எனக்கு எப்படி பத்தும் அப்படி சொல்லக்கூடாது. ஆண்டவர் ஒரு நாள் கூட உங்களோட 1 ரூபா வாங்கினா அது 1000 ரூபாய் தராமவே நீங்க மறிக்க மாட்டீங்க. அது நான் சத்தியமா சொல்றேன். அந்த விஷயத்துல நான் அனுபவிச்சிருக்கிறேன். நீங்க 1 ரூபாய் கொடுத்து பாருங்களேன், அந்த 1000 ரூபாய் கொடுக்காம அவரு உங்களை எடுத்துக்கொள்ளவே முடியாது. பூமியில அப்பா நீங்க வாங்கின கடனுக்கு இந்தப்பா வத்தியமா சொல்லி கொடுத்துருவார். இந்த மாதிரி ஆண்டவர் ஒரு வல்லமுள்ள ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு கொடுத்துள்ள ஆண்டவர் ஒரு வல்லமா இருக்க வேண்டும். ஊழியத்துல நம்முடைய வல்லமாய் சிறப்பிக்கணும். செய்து கொடுத்த தாசனை ஆசீர்வதிக்க வேண்டும். வல்லமையா அந்த ஊழியத்தை மலை பிரதேசத்துல வருகிற வருமானத்தை எல்லாம் அப்படியே ஏழைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். அவரையும் அந்த குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும். அவருடைய கையில் பேச ஆசீர்வதிக்க வேண்டும். பணம் இல்லைன்னா மீன் பிடிக்கிறான், காசு காட்டி தேங்காய் வடிக்க போறான். அவங்க கையெல்லாம் பார்த்தா அப்படியே கட்டியா இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஏழை பிள்ளைகள் படிக்க வைக்கிறாப்ல, ஊழியம் செய்யறாப்ல. அந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ள கொஞ்சமாச்சும் வர வேண்டும். கொடுக்கறதுல ஒரு உதவி செய்யறதுல வர வேண்டும். அதுக்காக அந்த ஊழியக்காரர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். குறிப்பாக ஜெபம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நாளை கொடுத்த செய்திக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஆண்டவரே நல்ல மர கனி கொடுக்கிற மாதிரி எங்களை மாற்ற வேண்டுமாய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுள்ள ஒரு கெட்ட கனிகள் இருக்கிறது சுவாமி, ஏதோ ஒரு கெட்ட கனிகள் இருக்கிறது. அதை நாங்கள் பார்க்காம அறிக்கையாக இருக்கலாம். ஆண்டவரே நீ அந்த கெட்ட கனிகளை வெட்டி எடுத்து விட்டு நல்ல கனிகளை, ஆவிக்குரிய கனிகளை எங்களுக்கு தர வேண்டுமாய் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய ஊழியத்திலே நாங்கள் நல்ல ஒரு உதாரணமாய் இருக்கத்தக்கதான கொடுக்கல நாங்கள் இருக்கத்தக்கதான எங்களுக்கு அனுகிரகம் தாரும் சுவாமி. செய்து கொடுத்த தாசனை ஆசீர்வதியும். அவர் மென்மேலும் ஊழியர்களை பெரிய பண்ண ஆசீர்வதியும். கடற்கரை ஊழியர்களை ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே இந்த ஒரு பொருளாதார வரைகள் வராதபடி ஆண்டவரே தேசத்தை எங்களுடைய வீடுகளையும் எங்களுடைய வேலை ஸ்தலத்திலையும் எங்கள் தேசத்திலையும் பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. கோயில வரலும் பாதுகாத்துக் கொள்ளும். வருகிற ஊழியத்துல நாங்கள் எந்த ஒரு குறையில்லாதபடி ஒருவருக்கு உதவி செய்து பண உதவி, பொருள் உதவி செய்ததான ஒரு உதாரணமான ஒரு மனதை எங்களுக்கு தர வேண்டுமாய் தெரிவிக்கிறோம். ஆசீர்வதியும் பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே கர்த்தர் பரிசுநாமத்தை ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல பகவான் மறவாதே. ஜெயராஜ் இருக்கீங்களா? ஐயா சோதரையா, நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யத்தினை வழிநடத்தலும் பாதுகாவலும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் கூட விசேஷமாய் உலகமெங்கும் சுற்றி இருக்கிறதான தேவனுடைய பரிசுத்தவானோடு கூட சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர்